உடம்பு முழுக்க ஆட்டு கொழுப்பு தடவிக்கிட்டு இந்த பொண்ணு எதுக்காக கடலுக்குள்ள குதிக்கிறான்னு தெரியுமா? ஏன்னா இவங்க எப்படியாவது அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிற இங்கிலீஷ் சேனலை நீந்தி கடக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. தொடர்ந்து 10 மைல் அசராம நீந்துறாங்க. ஆனா இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்ச அவங்களோட கோச் வேகத்தை குறைன்னு போர்டு காட்டுறான். ஆனா நம்ம ஆளு அதை கண்டுக்கவே இல்லை. உடனே அந்த கோச் ஒரு தப்பான வேலை பார்க்கறான். அவங்க கிட்ட ஒரு ஆப்பிள் நீட்டுறான். அதை அவங்க தொட்டா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. நல்ல வேலையா ஆப்பிள் தண்ணியில விழுந்துடுது. இவங்க இன்னும் பெரிய நீந்த ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லி ஒண்ணு கொடுக்குறான். பாவம் இவங்களும் அதை நம்பி குடிக்கிறாங்க. ஆனா அதுல ஏதோ ஒரு மருந்து கலந்துருக்கு. மயக்கம் வந்து தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. முதல் முயற்சி தோல்வியில முடியுது. ஆனா கதை இதோட முடியல. 2 நாள்ல மறுபடியும் அவங்க வராங்க. இந்த முறை அவங்க கூட அவங்களோட அப்பாவும் அக்காவும் மட்டும் தான் இருக்காங்க. நான் ஸ்டாப்பா 8 மைல் நீந்தினாங்க. அப்புறம் குறுக்கே ஒரு ஜெல்லி ஃபிஷ் கூட்டமே வருது. உடம்பு முழுக்க விஷக்கடி, பயங்கரமான வலி. இருந்தாலும் பின்வாங்காம முன்னேறிட்டே இருக்காங்க. இப்படியே 13 மணி நேரம் ஓடிடுச்சு. சுத்தியும் ஒரே இருட்டு, கரையும் கண்ணுக்கு தெரியல. இவங்க கைவிடலான்னு நினைச்சப்பதான் தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. இவங்களுக்காக கரையில மக்கள் நெருப்பு மூட்டி காத்துட்டு இருக்காங்க. இருக்கிற மொத்த எனர்ஜியும் போட்டு நீந்தி கடைசியா கரையை தொடுறாங்க. அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்க இங்கிலீஷ் சேனல்ல கடந்த முதல் பெண்மணிங்கிற சரித்திரத்தை படைக்கிறாங்க. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள தற்கூரின்னு நினைச்சாலும், சூழ்நிலைகள் நம்மளுக்கு சவால்கள் கொடுத்தாலும், நம்மளோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டும் குறையவே கூடாது. மனசு வச்சா சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.